நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்கள் முதலை தமிழ்நாடு நாடக சங்க ஆவண பிரிவு சங்க தலைவருமாகிய செயலாளருமாகிய பொருளாளருமாகிய ஒருங்கிணைப்பாளருமாகிய அன்பு மாமா, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அன்பு மாமா பொன் முருகதாஸ் அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக பொன்னாடி வழங்கப்படுகிறது. அப்படி எனக்கு ஒரு அரப்பன் மோதிரம் வழங்கப்படுகிறது. பொன்னாடை அறிவித்து பெருமைப்படுத்திய மாபெரும் விழா குழந்தைகளுக்கு விழாவினை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் விஸ்வகர்மா சமூகத்தினருக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் நான் சார்ந்த மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க ஆவணா பிரிவின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏன் வந்தீங்க? தேவையில்லாம நீங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாம யாரையும் தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எல்லாம் தடுத்தா கட்டுப்படாத நான் கிடையாது. நீங்க வந்துட்டீங்கன்னா ஐயா வாங்க உள்ள போய் பாருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கலைக்கற்களை படிக்க கூடியவனா படிக்கற்களை கலைக்கற்கள் பேசுறதுக்கா ஏதோ ஒன்று பேசக்கூடாது. எப்படியா பேசுறோம்ல நான் படுக்க தான் பேசுறேன். ஏன் மறுபடியும் சொல்றேன்? ஏன் தடுத்த மறுபடியும் கேட்கறது எதுக்குறீங்க? ஒரு மாதத்துக்கு வந்தேன். மறுபடியும் சொல்லுது அது வேற முடிஞ்சு வச்சா மாதத்துக்கு வந்தேன். வாழ்க்கையில நான் மட்டுமா நடிக்கிறேன்? உலகத்துல எல்லாருமே தான் நடிக்கிறாங்க. உலகம் நாடகமே நான் ஒரு நடிகன். உரிமையுடன் வாழ்ந்திடும் வாழ்க்கையில் உங்களில் ஒருவன். நடிப்பு என்பது இல்லாத இடமே கிடையாது. உலகத்துல எல்லாரும் நடிக்க தானே செய்யறாங்க. உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? மகனா வேணும். உங்க அப்பாவுக்கு உள்ளத, உங்க தாத்தாவுக்கு பேர, உங்க அப்பத்தாவுக்கு பேர, உங்க அக்காவுக்கு தம்பி, உன் தம்பிக்கு அண்ணன், உன் பொண்டாட்டிக்கு புருஷன், உன் மகனுக்கு அப்பன். உனக்கு எத்தனை பாக்குங்க எவ்வளவு நடிக்க வேண்டியது பத்தியா? கதாபாத்திரம். ஒவ்வொரு ஆளுக்கு கதாபாத்திரம் தாங்கி நடிக்க வேண்டியது. கடைசியில ஒரே ஒரு பாத்திரம். மின்சாரம் சொல்றோம்ல. ஆமா. மின்சாரம் எப்படி? ஒரே இடத்துலதான் இருக்கும். கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. தொட்டால் சாக்கடிக்கும். ஆனா அது எப்படி வருது பாத்தியா? இந்த டியூப் லைட், அந்த உருண்டை பல்பு, உள்ள சீரியல், உள்ள பேனு, அது கண்ணுக்கு காண முடியாத ஒண்ணுக்கு எவ்வளவு உருவம் பாத்தியா? இறைவனோட படைப்புல எது வேணாங்க. காத்துங்கிறது ஒண்ணுதானே. காத்த கண்ணால பார்க்க முடியுமா? காத்து தென்றலா மாறுது. ஓடை காற்றா இருக்கு, வண்டல் காற்று, சூறாவளி காத்தா மாறுது. புயல் காத்து வச்சு தாங்கவே முடியல. ஆசனவாய் காத்தா போகுது. பிரிவு சொல்றேன். எத்தனை பிரிவு? போதுன்னு வேமா போறீங்க. எங்க போறீங்க? நான் எங்கேயும் போல. நீங்க வந்திருக்கேன். நீங்க உள்ள போனீங்கன்னா நான் வேலை வெட்டினதால போறது வரதுக்கு அது உனக்கு தான் தெரியும். நீ காவல் காக்குறல்ல. நீ காவல் காத்து அதை பத்தி எனக்கு அழுகுன அவசியம். நீங்க வந்ததுன்னா உங்களை தடுத்து நிப்பாட்டுறது என்னுடைய வேலை. ஓ, இங்க உங்களை கட்டுப்பட்டு நிக்கிற மட்டும் நிக்காத. ஏன் கட்டுப்பட்டு தான் நிக்கீங்க? அப்படி கிடையாது. அப்படி கட்டுப்படலன்னு நீ உள்ள போயிருக்கணும். நான் அதையா கட்டுப்படாத தான் உள்ள போயிருவேன். நான் நம்ம கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ள நினைச்சேன். நான் காட்டாற்று வெள்ளம் போல். காட்டாற்று வெள்ளம்னா எப்ப சரியாங்க? என்ன எப்ப சரியா? காட்டுல உருவாக மற்ற ஆறுகள் பூரா ஒன்னா சேரும் பொழுது பெரிய நதியாக மாறி கடல்ல போய் கலக்கு. நான் கடல் மாதிரி சங்கமத்தை எதிர்பார்த்துருக்கேன். சங்கமத்தை எதிர்பார்க்குறீங்க? அப்பனா நம்ம படம் பார்ப்போம். சங்கமம் படம். நதிக்கரையோ நல்லா இருக்கு. அந்த படம் நல்லா இருக்கு. ஆமா, போது உள்ள போறீங்க. மானத்தை சொல்லிட்டேன். மான் இல்லைங்க. மான் இருக்கு. மான் இருக்குன்னா இந்த அரட்டது உருட்டது எங்க அண்ணன் மை செட்டு நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லி ஓங்கிலாம் பேசக்கூடாது. மான் இங்க வரல, வந்தவழியை பார்த்துட்டு போங்க. வேணும்னா 2 பால் நான் இதில் விளையாண்டுட்டே போங்க. ஏன் இப்ப தேவையில்லாம பேசுற? மானுக்கு தான் இருக்குன்னு சொல்றல. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். காரணம் தான் சொல்லக்கூடாதியா? என்னது? அதாவது தேவையில்லாம என்ன செஞ்சாலும் உலகத்துல சரியா வர. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? வீட்டுல அப்பா அம்மா உங்களை சத்தம் போட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அதனால பொழுது போல எதையாவது பிடிச்சி விளையாடுன்னு ஆசைப்பட்டுருக்கீங்க. அதனால இந்த மானை பிடிக்கணும்னு வந்திருக்கீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இந்த மான் மாதிரி பொம்மை இருக்கு பாருங்க. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா,
தெரியுமா? எவ்வளவு சக்தி சுட்டதடா அப்படின்னா தகுதி இல்லாத ஒண்ணு மேல ஆசைப்பட்டா அதே நீங்க சொல்றது சரிதான். எவ்வளவு அழகாம சக்தி சுட்டதடா கை விட்டதடா. அது படிக்கிற வெயில், அந்த வெயில ஜட்டியை நம்ம எப்பொழுதுமே வெயில காய்ப்போம். அதான்டா யாருக்கிட்ட இதை விளையிற நிலத்தான தண்ணி வச்சேன் உங்ககிட்ட போய் இவ்வளவு விஷயம். அது அந்த ஸ்டார் ஜட்டி இருக்கு மாப்பிள்ள அதை பத்தி பேசுவோம். மாப்பிள்ள ஒரு வீரனை பத்தி தேவையில்லாம் பேச வீரன் பேசுறாரு. வீரனை பத்தி வீரனுக்கு தெரியும். சரி மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள? வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜெகஜம் என்பார். யாருக்கு உனக்கு தெரியுமா? மகாபாரதத்துல ஏன்டா மாப்பிள்ள மான தெரியவல்ல உன் தங்கச்சி வள்ளிய பார்க்கணும். எப்படியா எப்படியும் உன் தங்கச்சி எனக்கு ஏற்பாடு அனுப்பிச்சு விடு. என் பொழப்பு இப்படி ஆயிடுச்சு. உனக்கு தான் பெரிய வச்சு எல்லா அனைத்துமே செய்யுதாங்க உலகத்துல. பரவாயில்ல ஏற்றிட்டேன். இப்ப என் தங்கச்சி நீங்க பார்க்கணும். ஆமா 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 கல்யாணம் பண்ணணும். நாங்க ஒண்ணுக்கு வந்துட்டு வருவோம். ஏன்டா ஏன் கல்யாணம் பண்ணணும்ல? ஏன் நீங்க மண்ணில் ஒண்ணுக்கு இருக்கிறத நான் பார்க்கணும். பார்த்து அதை பார்த்து நீ என்ன பண்ண போற? எவ்வளவு தூரம் நீங்க குடி வரைக்கிறீங்க நான் பார்க்கணும். யாருக்கு அப்படி இருக்கு சொல்றாரு? அந்த காவடா வேற மாதிரி வரட்டுங்க. உங்களுக்கு தான் அந்த யோகா இருக்கு. என்னடா யோகா? ஒட்டிக்கோ கட்டிக்கோ. டேய் ஒட்டிக்கோ கட்டிக்கோ. வேடுவருக்கு வரவேற்பு கொடுக்க மாட்டியா? பரபரப்பா இருக்கப்பா. ஏன் என்னாச்சு தெரியல? ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் அரபிய குதிரையாட்டம். அரபிய குதிரை எங்க? அந்த குதிரை எதுக்கு வாசிக்கிறீங்க? அந்த குண்டிக்கு அதுக்கு மட்டும் வாசிக்கிறா. யார் பாரு? உங்க தங்கச்சி. எங்கேயோ பார்த்த ஞாபகம் வண்டியில வரும்போது பார்த்துட்டு தானே வந்தீங்க. என் மீது சாய்ந்த ஓவியம் எங்கேயோ பார்த்த ஞாபகம் எங்கேயோ பார்த்த ஞாபகம் என் மீது சாய்ந்த ஓவியம்
செய்யலாம் இல்லையோ Introduction. ஆனா இன்டர்நேஷன் தான் சரியா செய்ய எப்பயுமே மைக்கை தொடச்சிட்டு தான் செய்யணும். அதான் இப்ப நான் என்ன சொல்றேன்? நான் என்ன சொல்றேன்? அதான் நான் சொல்றேன். நானே மைக்கை தொடச்சதுக்கு அடிக்கிறேன். ஒடே, போடா, உன் மனைவி சொல்றேன். உன் தங்கச்சி வரத்துல கூட்டி விட போடா. கூட்டா பாதமே போயா. கடைசியில நீ புரோக்கரை மாத்தி விட்டாரப்பா. தம்பியை கூட்டு வாப்பா. சீ, தங்கச்சி. மடியே வாடா என் செண்டட்டி. சீ, வாடா தங்கச்சி. விலை ஏறி போச்சுடா. என்னண்ணே 6000 மேல போயிடுச்சு தங்கம். அத்தாடி ஆமா. ஏறி போச்சு வாங்காம இருக்கமா என்ன? அதெல்லாம் எங்கிட்ட அண்ணே யாரு வரு? தங்கம் என்ன தங்கம்? ம். தங்கத்துக்கு மதிப்பு இருக்கு, வைரத்துக்கு மதிப்பு இருக்கு. மதிப்பு பிளாட்டினம் எல்லாத்துக்கும் மேல வந்திருக்கு பாரு, கருப்பு பிளாட்டினம். இல்ல அவ்வளவு மதிப்பா? ம். அண்ணே நீ சொல்றது வேற பெரிய இதா சொல்ற. பெருசுதாம்மா. அப்படியா? ஆ. நீ சொல்றீ. இப்ப பாரு, அவரே பாரு கையில வச்சிருக்காரு பாரு, அதுலயே தெரிய வேணா. என்ன கையில? அம்முமா மானக்கேடி வந்திருக்காரு. மாத்தி வந்தாரா? மானை. ஏய் மானுக்கு இங்க இருக்கு. அட இல்லன்னு சொல்லிட்டு அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறானா? நானா அண்ணாவுடைய புறப்படி விட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லி அப்படியே அனுப்ப வேண்டாமா? தங்கமே விடுங்க. அழகா சொன்ன பாரு. அராட கூட நான் விட்டுட்டு இருக்கேன். இல்லனே இப்ப இல்ல அவர் பாட்டுக்கு வந்தா அது இருக்கு இது இருக்குன்னு சொன்னாக்க ஒண்ணு முன்னுக்குள்ள தெரியாம நிக்க வச்சிருவியா? இடம் வேலுமலை சார். ஆமா இயற்கையான இடம். இயற்கையான இடத்தை பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி வருவாங்க. அப்படியா? அங்க வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இடத்தை காட்டணும் வாங்க. இடத்த ஏய் எந்த இடத்த கடை சொல்ற? இடத்தை காட்டணும். சரி அதெல்லாம் விடு. இப்ப நான் என்ன பண்ண அத சொல்ல முதல்ல. வரவேற்பு. ஏய் என்னடி சொல்ற? வரவேற்பு. வரவேற்பா? அண்ணே வரவேற்பு. சித்தப்பா ஏய் அப்படியா? வேடு வச்சு அண்ணே என்னடா புதுசா என்ன பண்ற? புதுசா வர. கூட்டிட்டு போய் போடாது. இல்லனே நான் ஆம்பளே பார்த்ததில்ல. ஆம்பளை பார்த்து என்ன பொண்ணு பேடா? ஆம்பளை பார்த்ததுல என்ன? சுத்தில முத்து வைக்க. வேடவர் வந்திருக்கார் வர. அப்பதான் என்ன உபயோகிச்சாங்க. அதெல்லாம் இல்லனே உன்னை தவிர வேற யாரும் புதுசா பார்த்ததில்ல. அப்படியா? வெளியில உள்ள ஆடவர் பார்த்ததில்ல. பார்த்து உனக்கு ஜலிச்சு போச்சு. ஆமா நீ போங்கிட்டு வருக தாங்கள் வந்து பக்கம் ஏதோ ஒரு மழைக்கு வந்ததாக அண்ணனும் தோழியும் விழித்தார்கள் என்றாலும் தாங்கள் என்னிடம் நேரில் மார்க் சம்பந்தமாக கேட்டு திறந்து கொண்டோ என்னால் உதவிகளை செய்ய முயற்சிக்கிறேன். அண்ணே ஆம்பளை புடி அப்படி கிடையாது. இப்ப ஊருக்கு முன்ன தேன் இருக்கும். அந்த தேனை ருசி பார்க்கறதுக்கு இப்படி வந்து வரத்தான் செய்யுங்க. தேர்ந்த ருசி பார்க்க வந்து வருது. ஆனா இவரையே வராது.
ஏதோ ஒரு சீட்டை வந்து ஓடிடும். நிக்கிறானே இன்னும் குடிக்கல. பாத்துக்கிட்டே இருக்கா. அப்புறம் தானே எடுத்தீங்க. எப்படி வாங்குறாங்க பார்க்க போறேன். நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார். என் இடது கண்ணும் துடித்தது. ஏன் சொல்லு வரமா? உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னார். நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார். என்ன நடக்குது? என்ன சொல்லி அமைச்சீங்களா? என்ன ஹோட்டலுக்கு மேல வேலை பார்க்குறேன். அதிகம் அதிகமாக சொல்லிட்டேன். சரி இருக்கு. இல்லை இங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியல. ஒண்ணுமே இல்லை. அது யாரு? தங்கச்சி. இது யாரு? யாரு? நீ யாரு? வேடு. சி, யாரு? அது இது வந்து தெரியுதா உனக்கு கவனம் இல்லைன்னு சொல்லி? கவனமா தான் இருக்கு. உங்களுக்கு ராணி இது எப்படி? அது சின்ன பிள்ளைய. என்ன சின்ன பிள்ளைங்க? சேர்ந்து முடிச்சு அதனால தான் சொல்ல சின்ன பிள்ளைய பிடிச்சி விடான்னு தெரியும். அப்புறம் மான் எப்படி நீங்க பார்க்க போறீங்க? இங்க இருக்க அப்பளம் பேசக்கூடாது. என்ன? நான் வந்திருக்கா வரலையாங்கிறத என் தங்கச்சிட்ட பேசி பாருங்க. அப்படியா? அதை விட்டுவிட்டு அண்ணே என்ன அதிகமா பேசுறாரு. என்ன வார்த்தை சொல்றீங்க? என்ன வார்த்தை அப்பா இருப்பா நான் என்ன சித்தார் வேலையை பார்க்குறேன். அங்கே இங்கே கொடுக்கும் இங்கே அங்கே கொடுக்கும். நம்ம எவ்வளவு பண்ணுவோம். அவருக்கு என்ன கேட்கிறேன். நீங்க யார் சொன்னாலும் தள்ளி விடுங்க. இவன்ட்ட தள்ளி விடாதீங்க. அழகாக போய் விட்டு விட்டு அண்ணே நம்ம என்ன பண்ண இவருக்கு என்னனே எப்போ வந்து இவருக்கு என்ன நீ அங்க பேசுற தைரியம். அண்ணே எனக்கு கோவம் வந்துட்டா என்ன பண்ண தெரியாது. என்ன பண்ண தெரியாது. ஊர்ல போய் ஒரு 50 ஆம்பளையா கூட்டிட்டு காடும் காசார் உலகத்தில் முன்னிலையில் வசிக்கக்கூடியவன். அடிக்கடி காட்டை சுற்றி பார்க்க வேண்டிய வழக்கம். வந்த இடத்துல மாற பார்க்கிறேன். பார்த்த மாதிரி கையால் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது. துரத்து வந்து ஓடி வந்த மான் இருக்கிறது. இல்லாத ஒன்றை தேடி வர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இருக்கின்ற மானை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மானை கொடுக்க வழியே பாருங்க. கண்ணால் பார்த்ததுபடி காதால் கேட்டதுபடி தீர விசாரிப்பதே மெய் முதல் கவலைங்கண்ணே. இரண்டாவது கவலை தோழிப்பட்டு மூணாவது கவலை ஆயிருக்கு. முடிவரை காவலை வீடு மாணகப்பட்டது உள்ளே நுழைந்திருக்கும் சமயம் மாணகப்பட்டது இங்க வரல. வேற எங்காவது போய் மான தேடி பார்ப்பது உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது. என்னுடைய காவல் வீணாக்கி கொண்டே இருக்கு. என்னுடைய காவலுக்கு இடையூறு இல்லாமல் இப்படி பேசாம ஒதுங்கி நினைக்க நல்லா இருக்கும். அடுத்தவங்க பொண்ணுக்கு ஆசைப்படுறது கிடையாது. எங்க பழக்கம் கிடையாது. உங்க மானம் இங்கே தான் இருக்கு அப்படின்னா நாங்க வரை மானம் இங்கே தான் இருக்கு அப்படின்னு கையால பிடிச்சி கொடுத்து நாங்க படுக்க அனுப்பி விட்டுருவோம். இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்றதுனால அது இருக்க போறது கிடையாது. தேவையில்லாத பேச்சுகளை பேசி காலத்தை நேரத்தை வீணாக்காம வேற எங்காவது போய் தேடி பாருங்க. வேடுவரை சித்தம் போக்கு